ஆகாஷ், ஆகாஷ், நீ சொன்னேங்கிறதுக்காக நான் என் சுயமரியாதையே விட்டுட்டு அந்த சாரதா வீடு தேடி போய் தென்றலையும் சித்துவையும் இங்க வர சொல்லி கூப்பிட்டேன். நான் போனப்போ சித்து அங்க இல்ல. ஆனா தென்றல் இருந்தா, கூட சாரதாவும் இருந்தா. அவங்க 2 பேர்கிட்டையும் நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா தென்றல் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாப்பா. அவளும் வரமாட்டாளா, சித்துவையும் இங்க அனுப்ப மாட்டாளா. சாரதா கூட அப்படிதான்ப்பா சொல்றா. அது மட்டும் இல்லாம சாரதாவும் தென்றலும் சேர்ந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? ஸ்டாப் இட். இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறத நிறுத்துறீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேனா? சித்துவுக்கு இப்ப எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எப்படி வாழ வேண்டியவன் இப்ப ஏதோ பைக் ரைடர் ஜாப்ல கண்டவனுக்கு பைக் ஓட்டிக்கிட்டு அவமானப்பட்டு இருக்கான். அதனை என் கண்ணால வேற பார்த்தேன். அந்த நேரம் என் உயிரை பொழிச்சு தெரியுமா? என் அண்ணனுக்கு இப்ப 5க்கும் 10க்கும் பைக் ஓட்டி சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? இதெல்லாம் யாரால பாட்டி? உங்களால தானே. எவனோ ஒருத்தனை பைக்ல ஏத்திக்கிட்டு போகும்போது திடீர்னு பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த சவாரி வந்தவன் சித்துவன் நடு ரோட்ல வச்சு எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினான் தெரியுமா? இதெல்லாம் யாரால? உங்களால தானே. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பண்ண காரியத்துக்கு சித்துவும் தென்றலும் அவ்வளவு ஈஸியா சமாதானமாகி இங்க கிளம்பி வந்துட மாட்டாங்க. நீங்க தான் அவங்களை எப்படியாவது வர வைக்கணும். ஏன்னா உங்களாலதான் அவங்க இங்க இருந்து போனாங்க. அதனால திரும்ப அவங்க எங்களை வர வச்சுதான் ஆகணும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சித்துவும் தென்றலும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் இந்த வீட்லயே இருப்பேன். இல்லனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிலாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது நான் போயிடுவேன். பாத்துக்கோங்க. ஆகாஷ் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருவான். ஆகாஷும் நிலாவும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி இங்க இருப்பேன்? நானும் கிளம்பி போயிடுவேன். கூடவே என் புருஷனையும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு பச்சை தண்ணி குடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன பாக்குற? இதெல்லாம் உன்னாலதானே. இவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நானும் போயிடுவேன். அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல ஒருத்தரும் இல்லாம நீ மட்டும் குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சு குதிச்சு விளையாண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சித்து, சித்து, ஹலோ. ஏய் ஏய், என்ன தென்றல்? நல்ல சாங் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு போனை வாங்கின? ஒருவேளை எனக்கு தெரியாம அந்த சிவானிக்கு போன் பண்ணி ரகசியமா அவளை கொஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். என்ன முறைக்கிற? அப்படி பார்த்தா நாங்க பயந்துருவோமா? அப்போ சிறுத்தை முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம பேசணுங்கிறதுக்காக தான் சும்மா அவ சொன்னதை நம்பாத மாதிரி சமாளிச்சேன். மத்தபடி எனக்கும் மேல டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்? ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கு அந்த சிவானிய பிடிச்சிருக்கு தானே? தினமும் அவ கூட ஊர் சுத்தணும் தானே அந்த ஆண்டாள் பாட்டி கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வர மாதிரி டிராமா பண்ணிருக்க? வந்த கையோட பைக் ரைடர் ஜாப்ங்கிற பேர்ல அந்த சிவானிய பைக்ல ஏத்திக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வர, அப்படிதானே? ஏய்,
கல்யாணமான கொஞ்ச நாள்லயே எனக்கு இப்படி துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை விட எந்த வகையில அந்த சிவானி உனக்கு பெட்டரா தெரியறா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஏன் எனக்கு துரோகம் பண்ற? உனக்கு அந்த சிவானி தான் வேணும்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வாய மூடியா கொஞ்சம். என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? பேசுற மாதிரி தான் நீ நடந்துக்கிற. இத பாரு தென்றல், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன போய் சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் எப்படி தென்றல் உனக்கு துரோகம் பண்ணுவேன்? எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நீயும் சராசரியா தான் இருக்கல்ல? ஆள பாரு, நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். ஆமா, நான் எப்படி உன்னை சந்தேகப்படுவேன்? என்ன தென்றல் இப்படி இல்லாம விளையாடுறது? கொஞ்ச நேரத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இனிமே விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாத. இத பாரு, நீ நம்புறியோ இல்லையோ, எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீர்னு என் மனநிலை மாறிடுச்சுன்னா கூட நான் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் தென்றல். நான் பைத்தியமானா கூட தென்றல் தென்றல்னு உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நீ என் மனசுல மட்டும் இல்ல, என் உயிர்லயும் கலந்திருக்க. என்ன போய் கண்டவளோட சேர்த்து வச்சு இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே? சாரி சித்து, இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். சாரி 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 சொல்றேன்ல. சரி. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஆண்டாள் பாட்டி இங்க வந்திருந்தாங்க. வேற என்ன, அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்களாம். அதனால நம்ம 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நம்மள திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எப்படி அவங்கள நம்புவேன் சித்து? எனக்கு தான் அவங்க நரித்தனம் அத்தனையும் அத்துப்படியாச்சே. அதனால நானும் அத்தையும் சேர்ந்து அந்த பாட்டியை நல்லா கலாச்சிட்டு அமிச்சிட்டோம். கரெக்டா தான் செஞ்சிருக்க. அது நம்மள திரும்ப அங்க கூட்டிட்டு வர சொல்லி ஆகாஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதான் வேற வழி இல்லாம அந்த பாட்டி நம்மள தேடி இங்க வந்திருக்காங்க. கரெக்டா சொன்ன சித்து, அப்படிதான் இருக்கும். தென்றல், ஆகாஷ நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட ரோட்ல என்ன பார்த்து ப்ளீஸ் சித்து, நீயும் தென்றலும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு கெஞ்சினாரு. நீ இன்னைக்கு ஆகாஷ மீட் பண்ணியா? அது யதார்த்தமா சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. யதார்த்தமானா எப்படி? அது இன்னைக்கு ஒரு கஸ்டமரை நான் பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். போற வழியில திடீர்னு என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் என்கிட்ட பயங்கரமா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து யதார்த்தமா ஆகாஷ் அங்க வந்தாரு. அவர் தான் அந்த கஸ்டமருக்கு பணம் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. ஆனா அப்ப கூட ஆகாஷ பாரு, ஏன் சித்து இப்படி கஷ்டப்படுற, பேசாம தென்றலை கூப்பிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருந்து ரொம்ப கெஞ்சினாரு. ஆனா ஆகாஷ் அடிக்கடி இப்படி கெஞ்சுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு தென்றல். பேசாம அவருக்காகவாது திரும்ப நம்ம அங்கே போயிடலாமான்னு தோணுது. ஆனா அந்த ஆண்டாள் பாட்டியை நினைச்சாதான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நம்ம திரும்ப அங்க போனா நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக அந்த பாட்டி இன்னும் பெருசா ஏதாவது சதி பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளால ஆகாஷ், மாதவி அம்மா, அப்பா, நிலா, தாத்தான்னு யார் முகத்திலையும் முழிக்க முடியாம போயிடும். அதான் எனக்கு அங்க போக வேணாம்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற தென்றல்? நீ சொல்றதும் கரெக்டா சித்து. கொஞ்ச நாள் போட்டும், அப்புறம் யோசிக்கலாம். என்ன மறுபடியும் சிவானி கால் பண்றியா? சாரி. அத்தான், ஏன் இங்க வந்து தனியா நடந்துகிட்டு இருக்கீங்க? ரூம்ல வந்து தூங்குங்க தான். வேண்டாம் நிலா, எனக்கு தூக்கம் வரல. என்ன ஆச்சத்தான்? சித்துவை நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா. சித்து எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? இப்ப ஏதோ ஒரு கால் டிரைவ் கம்பெனில பைக் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யார் யாரோ அவனை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நிலா, பாட்டி உண்மையாவே சாரதாமா வீட்டுக்கு போய் சித்து கிட்ட பேசினாங்களா? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. இல்லத்தான், பாட்டி இங்க போனது உண்மைதான்.
நான் நம்ம டிரைவர் கற்பையா அண்ணன்கிட்டயும் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். பாட்டி அங்க போனது உண்மைதான். 2 பேருமே சொன்னாங்க. அப்போ பாட்டி போய் கூப்பிட்டும் சித்து இங்க வரல, நான் கூப்பிட்டும் வரல. இப்ப என்னதான் பண்றது? இல்ல, பேசாம நீயும் அம்மாவும் சாரதாம்மா வீட்டுக்கு போய் சித்து தென்றல பார்த்து அவங்க கிட்ட பக்குவமா பேசி எப்படியாவது அவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்துறீங்களா? முடிஞ்சா சாரதா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. சித்து ரொம்ப நல்லவன். இன்னும் சொல்ல போனா பாட்டியோட சொத்துல அவனுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. முதல் உரிமையும் அவனுக்கு தான் இருக்கு. நான் அவனுக்கு துரோகம் பண்ணி அவனை ஏமாத்தி நான் மட்டும் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு மனசுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. மிலா, ப்ளீஸ் நீயும் அம்மாவும் போய் எப்படியாவது சித்துவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ப்ளீஸ். இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நானும் என் புருஷனும் நடந்துக்க முடியாதுல்ல. நீங்க கெஞ்சினாலும் சரி, திமிரா கூப்பிட்டாலும் சரி, நக்கலா கூப்பிட்டாலும் சரி, நானும் என் புருஷனும் இனிமே உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம். இதான் உன் முடிவா? ஆமா. சித்துவும் தென்றலும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் இந்த வீட்லயே இருப்பேன். இல்லனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிலாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது நான் போயிடுவேன். இந்த வீட்ல நமக்கு சுத்தமா மரியாதை இல்லாம போயிடுச்சு. யாருமே நம்மள மதிக்கிறது இல்ல. காரணம் ஆகாஷ் நம்மள வெறுத்ததுதான். ஆகாஷ மறுபடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா எல்லாரும் அடங்கிடுவாங்க. ஆனா எப்படி அவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது? மறுபடியும் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்க வேண்டியதுதான்.
யார் இந்த நேரத்துல தூங்க விடாம? நான் கொஞ்ச நாள் இங்கதான் தங்க போறேன். என்னம்மா சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் வீட்ல இருக்கிறவங்கள என் வழிக்கு கொண்டு வரணும். குறிப்பா என் பேரன் ஆகாஷ் திரும்பவும் என் கண்ட்ரோலுக்கு வந்தாகணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். என் வீட்ல இருந்து யாராவது வந்து கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். அவங்க யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா நீ அவங்க கிட்ட நான் இங்க இருக்கேங்கிறத சொல்லிடாத. சரிங்கம்மா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்கம்மா. சரி, நான் இங்க தங்கறதுக்கு ஒரு வசதியான ரூம் ரெடி பண்ணி கொடு. அம்மா, உங்களுக்கு இல்லாத ரூமாமா? வாங்கம்மா. அத்தை, அத்தை, எங்க போயிட்டாங்க இவங்க? பாத்ரூம் கதவும் திறந்திருக்கு. காலங்காத்தால சீக்கிரமா எழுந்து எங்க போயிருப்பாங்க? அத்தை போன் இங்கேயே இருக்கு. இது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. என்ன லெட்டர் இது? என் மேல இந்த வீட்ல யாருக்குமே மரியாதை இல்லாம போச்சு. இப்ப நான் இங்க செல்லா காசாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி வாழ்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேர ஆகாஷும் என்ன சுத்தமா வெறுத்துட்டான். இதுக்கு மேலயும் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம், தேடினாலும் கிடைக்க மாட்டேன். இப்படிக்கு ஆண்டாள். ஐயோ, அத்தை திரும்பவும் வீட்டை விட்டு போயிட்டாங்களா? நிலா, ஆகாஷ், மாமா, என்னங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. ஐயோ, நான் என்னத்த சொல்றதுன்னு புரியல. என்னாச்சு? என்ன மாதிரி? என்னம்மா என்னாச்சு? என்னம்மா? ஏன் இப்படி பதட்டப்படுற? நான் என்னத்த சொல்றது? அத்தை திரும்பவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க.